God bless you. சங்கீதம் 41:4 நான், கர்த்தாவே, என்னிடம் இரக்கமாயிரு, என் ஆத்துமாவை குணமாக்குங்கள், ஏனென்றால் நான் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தேன். இப்போது ஆத்மா ஆவியிலிருந்து வேறுபட்டது. ஆன்மா என்பது நம் விருப்பம், உணர்ச்சிகள் மற்றும் புத்தி போய், ஆவி உங்கள் உள்ளத்தில் உள்ள ஆன்மீக மனிதர். ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தாவீது குணமடையும்படி கேட்டுக்கொண்டிருந்தார், ஏனென்றால் அவர் தனது உணர்ச்சிகளையும் விருப்பத்தையும் பாவத்தினால் சேதப்படுத்தினார். நாம் பாவம் செய்யும்போது நம் ஆத்துமாவுக்கு சேதம் ஏற்படுகிறது, மேலும் பல முறை பாவத்தின் தீவிரத்தை பொறுத்து கடவுளால் மட்டுமே குணமடைய முடியும் என்பதற்கு அது நம்மை சேதப்படுத்தும். சங்கீதம் 147:3 உடைந்த இருதயங்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 103:2-4 அல் பாவ மன்னிப்பு குணப்படுத்துவதற்கு சமமானதல்ல என்பதைக் காண்கிறோம். நீங்கள் இரண்டையும் ஒன்றாக இணைக்க முடியாது. நம்முடைய குணப்படுத்துதலை பற்றி பைபிள் பேசும்போது அது ஆன்மீக சிகிச்சை முறை அல்லது இரட்சிப்பை பற்றி மட்டும் பேசவில்லை, இது உடல் சிகிச்சை முறை பற்றி பேசுகிறது. ஆமென்.